Hi friends, welcome back to our channel Online Samayalarai. இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான கொள்ளு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 6-7 வரமிளகாய், கொஞ்சமாக புளி, 4-5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், 1 கப் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க கொள்ளுப்பருப்பை ஒரு கடாயில் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். அதை வறுக்கும் போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் வந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. திரும்ப அதே கடாயில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கிரவுண்ட் நட் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக குக்கிங்க்கு எந்த ஆயில் சேர்ப்பீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம், வரமிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை போனதும் எடுத்து வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம். புளி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட் சேர்க்கும் போது தக்காளியை காட்ட மறந்துட்டேன். ஸோ நீங்கள் ரெடி பண்ணும்போது தக்காளியும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச கொள்ளுப்பருப்பு இப்போ நல்லா ஆறி இருக்கும். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதை பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சால்ட் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு வெடிச்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதை அரைச்சி வச்சிருக்க சட்னி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான கொள்ளுப்பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனலோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும்.